இன்னைக்கு நம்ம ஷின்சான் நகர ஒரு பயங்கரமான கோஸ்ட் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்தவரை மறக்காமல் அனிமி தமிழ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கோஸ்ட் எபிசோட் பயங்கரமாகவே இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த எபிசோட் நீங்கள் அங்கமால பார்த்துருந்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துருந்தாலும் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோவில் பொறுத்தவரை மறக்காமல் அனிமி தமிழ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே எப்பவும் போல நம்மளோட பிரின்சிபலை தான் காமிக்கிறாங்க. பிரின்சிபல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக் டென் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா கோரவுன் சூஷின் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்றாரு. கோ ரவுண்ட் சூஷினா அது ஒண்ணும் கிடையாது. ஒரு தட்டுல அந்த தட்டுல சூஷி வைப்பாங்க, அது நவுந்துகிட்டே இருக்கும், அது பேர் தான் கோ ரவுண்ட் சூஷி. இப்போ கதையோட ஸ்டார்டிங்ல நம்மளோட மாட்சு சகமா தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சூஷி கடை முன்னாடி நிக்கிறாங்க. கையில ஒரு பேப்பரை வச்சுட்டு இந்த சூஷி கடையில ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, இங்க போய் நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த கடை உள்ள போறாங்க. அந்த கடையோட கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மேடமு கீழே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கத்தியை ஷார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணை பார்த்தாலே நமக்குலாம் ஒரு மாதிரி பயமாகுது. அதுக்கப்புறமா மாட்சுசகா மேடம் கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட கௌரவம் சூஷி இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்க அந்த கடைக்கார ஆண்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டீங்க, கோரவுன் சூஷியா? உங்களுக்கு கோரவுன் சூஷியா வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்து நின்று பேய் மாரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. சுற்றுற பக்கத்தில் இருக்கிறதுல அப்படி நவர ஆரம்பிக்குது. நம்ம மாட்சுசகா மேடம் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இதுக்கு மேலே எங்கே தான் செய்யப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போகிறாங்க கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அந்த பிக்டன் மேம் வந்து குடுக்குன்னு ஓடி வந்து நம்ம மாட்சுசகா மேடமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கோரவுன் சூஷியா கேட்டு இனிமேட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நீ சுற்றிக்கிட்டே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்ற விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாட்சுசகா மேடம் கத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைம்ல நம்மளோட ஹாரி ஃபேமிலி வராங்க, ஷின்சான் ஃபேமிலி அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மிக்ஸி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் போய் சூஷி சாப்பிட போறோம், இந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாட்சுசகா மேடம் காமிச்சா அதே பேப்பரை நம்மளோட மிக்ஸியும் காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சானோ ஐ ஜாலி, இன்னைக்கு நான் ஒரு வெயிட் கட்ட போறேன், எல்லாத்தையும் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹாரியும் சரி வண்டியை பார்க் பண்றாருன்ட்டு ஒரு ஓரமா போய் வண்டியை பார்க் பண்றாரு. வண்டியை பார்க் பண்ணிட்டு 4 பேரை இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அந்த கடையோட கதவு ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஷின்சான் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு அந்த கடைக்குள்ள ஓடி வந்து கடை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே கண்ணை திருப்பி காமிக்கிறாங்க, கத்தியை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இது உங்க கடையோட ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டியும் ஆமா இது எங்க கடையோட ஆடு தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மிக்ஸி வந்து கோ அப்படின்னு சொல்ல வரும்போதே நம்மளோட ஹீமாவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம மிக்ஸியோட வாயிலே கை வச்சு அடிச்சிடறா. அதுக்கப்புறமா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அழும்போது நம்மளோட மிக்ஸியும் இருங்க பால் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பால் கொடுத்துட்டு இருக்கா. நம்மளோட ஷின்சான் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு ஷெல்லு வேணும், எனக்கு சூஷி வேணும்னு சொல்லிட்டு எதே ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சானும் சூஷி வந்துடுது. 3 பேரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சூஷியை எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் நிறைய சூஷி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் கோரவுன் சூஷி தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிக்ஸி அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பிக் டென் மேம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கோரவுன் சூஷி நான் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லத்தனமான சிரிப்பை திருப்பியும் சிரிக்கிறாங்க. திடீர்னு சுற்ற ஆரம்பிச்சோன்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் தட்டு மாதிரி ஒட்டி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே பறந்து போய் அப்படியே அந்த கதவுல போய் ஒட்டிக்குது. அவங்களால வெளியே போக முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பிக் டென் மேம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வர கோரவுன் சூஷியா வேணும் இருங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஒரு கதவு வழியா வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து பார்த்தா நம்ம மாட்சுசகா மேடமா ஒரு கதவு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க கூண்டு உள்ள. நம்ம ஷின்சான் அவங்கள பார்த்துட்டு ஆன்டின்னும் என்ன ஆன்டின்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி நம்ம மாட்சுசகா மேடம் அழுகுறாங்க. இங்கே தப்பிச்சு போயிடுங்க வரான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்மளோட மிக்ஸி மாட்சுசகா மேடம் நீங்க எப்படி இது உள்ள வந்து மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷின்சான் அங்கே ஒரு கதவு இருக்கு, அது வழியா போயிடலாம், எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிக்ஸி வந்து அந்த பிக் டென் மேம் கிட்ட வந்துட்டாங்க, அவங்க சுத்திக்கிட்டே கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு உடச்சிட்டு திடீர்னு வெளில வந்துடுறாங்க. 3 பேர் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சிட்டு குடுக்குடு ஓடி போய் அந்த கார் உள்ளே ஏறிட்டு எல்லாம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி கரெக்டாக சாவியை சொல்லி ஆன் பண்ணுறாரு. கார் ஆன் ஆக மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல, காரே ஆன் ஆக மாட்டேங்குது. அந்த பிக் டென் மேமும் கிட்ட வந்துட்டாங்க, சுற்றிக்கிட்டே கிட்ட வராங்க. கரெக்டாக கிட்ட வரும்போது கார் ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்களும் அப்படியே அந்த பேய்கிட்ட இருந்து ஒரு பெண்டை போட்டு அப்படியே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போகிறாங்க, எப்பா இனிமேட்டு இந்த கடைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஷின்சான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட சூஷிலாம் அப்படியே எனக்கு ருசியே தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பிக் டென் மேம் திருப்பி பின்னாடி வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நில்லுங்க நீங்கள் எங்கேயும் போக முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கார் முன்னாடி வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் பயந்துட்டு காரை திருப்பலான்னு சொல்லி ஒரு சைடு திருப்பினாங்க. பார்த்தா போய் அந்த கார் சேத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு, வண்டியும் போக மாட்டேங்குது. நம்ம மிக்ஸி சேத்துல மாட்டினதை பார்த்துட்டு கார் சேத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு, இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹாரியும் கார் இங்கே விட்டு நம்ம எல்லாம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் காரை விட்டு இறங்குறாங்க. அப்புறமா அந்த பேயை காணும். அந்த பேய் எங்கே காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க தலைக்கு மேலே காருக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் உங்களால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்து கரெக்டாக நம்ம மிக்சியை பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சு விட்டுறது. மிக்சியை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஹீமாவரி குதிச்சு ஹாரியோட கையில் வந்து லேண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்மளோட மிக்சி ஹாரி என்னை காப்பாற்றுங்க, இவங்க என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பேய் வந்து அடுத்தது நீங்கள் தான் சுற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி அழுதுகிட்டு கிட்ட வந்து 2 பேரும் பிளேட் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மளோட ஹாரி ஷின்சான் ஹீமா எல்லாம் அவங்கள விடாதீங்க, அடிங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷின்சான் இது நல்லா இருக்கேன், நானும் போய் விளாட்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு குதிச்சு அந்த பேய் மேலே போய் உக்காந்திக்கிறான். உக்காந்தோடனே அந்த பேய் வந்து சுற்றுறதுக்கு முக்கியமாக பேலன்ஸ் தான், நீ கீழே இறங்கி இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் சொல்லி கத்திட்டு இருக்கோம். நம்ம ஹீமாவரி ஹாரிக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹாரி காலில் போட்டு இந்த ஷூவை கட்டிட்டு நீ செத்தன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கையில் வச்சுட்டு குடு ஓடி வந்து அந்த பேயோட மூக்கிலே வச்சிடறான். ஐயோ இது என்ன இப்படின்னா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் காணாமலே போயிடுது. நம்ம ஹாரியும் கீழே வந்து கத்துறாரு, ஓடிப்போன்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த பேயும் காணாமல் போயிடுது. நம்மளோட ஷின்சானும் அப்படியே வந்து நம்ம ஹாரி மேலே உக்காந்துக்கிறாரு. நம்மளோட மிக்சியும் நார்மல் ஆகிட்டாங்க, எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு நம்ம ஹாரி மேலே உட்காந்து இந்த ஷின்சான் ஸ்கூலில் இருக்க பேண்டா மேலே உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் கதையா அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைக்கும் போது நம்மளோட கசாமாவும் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன உன் கனவா அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவு கண்டு வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட கசாமாவும் பாரு மாத்துசாகா மேடம் பின்னாடி நல்லா தான் நிற்கிறாங்க, அவங்க எங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட கசாமாவோட பில்டிங்கை காமிக்கிறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. நம்மளோட கசாமா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவும் நம்ம இன்னைக்கு டின்னருக்கு இந்த சூஷி கடைக்கு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட டெம்ப்ளேட் எடுத்து காமிக்கிறாங்க. கடையோட டெம்ப்ளேட் தான் ஒன்றுன்னு பார்த்தா கடையும் ஒன்று தான். கரெக்டாக அந்த கடையை திறந்துட்டு எல்லாம் உள்ளே வராங்க. கசாமாவும் அவங்க அம்மாவும் உள்ளே வராங்க. அதே ஆண்டி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளோட கசாமாவோட அம்மா அந்த பிக் டன் சூஷி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டிகிட்ட கேட்கவும் நம்ம கசாமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஆண்டி அதே மாதிரி பார்த்துட்டு பிக் டன் சூஷியா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியுது. லாஸ்ட்டாக நம்ம பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிக் டன் மேமை பார்த்தா என்ன எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதோட இந்த எபிசோடு அப்படியே முடியுது. நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கோஸ்ட் எபிசோடு வேணுமான்னு சொல்லியும் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.